அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த காணொளி வாயிலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெஸ்ட் நம்பர் 3க்கான பாடத்திட்டம் என்ன? நம்ம என்னென்ன படிக்கணும்? எங்கிருந்து படிக்கணும்ன்றத இந்த வீடியோ வாயிலா கிளியரா நம்ம பார்க்க போறோம். டெஸ்ட் 1 மற்றும் 2க்கான ரேங்க் லிஸ்ட். ஏன் அப்படின்னா, டெஸ்ட் 1க்கு ஏன் விடல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ன்றவாசி நிறைய பேர் கொஞ்சம் லேட்டா எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் நாட்கள் தள்ளி தள்ளி எழுதி முடிச்சிருக்காங்க. டெஸ்ட் 1 அண்ட் 2க்கான 2மே சேர்த்து திங்கட்கிழமை உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்படும். சரியா? இது ஒரு சின்ன அப்டேட். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வார காலமாக YouTubeல நீங்க குடுத்த வரவேற்பு நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. என்ன நம்பி பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பா நான் எப்பவுமே ஒரு உண்மையாக இருப்பேன்றத நான் என்னைக்குமே தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த பாடத்திட்டம் என்ன? தேர்வு 3க்கான பாடத்திட்டம். சரியா? ஓகே. இந்த வீடியோ நீங்க இப்ப புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க இணையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சரியா? நீ கவலைப்பட தேவையில்ல. இப்போ நீங்க ஜாயின் பண்ணாலும் டெஸ்ட் 1, 2 லிருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா? விருப்பப்படும் மாணவர்கள் இந்த நம்மளுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 9894178022 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுக்கு உங்களுடைய ஷெட்யூல், ஃபீஸ் எவ்வளவு, ஸ்ட்ரக்சர் என்ன எல்லாமே உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பிளஸ் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க கவலைப்பட தேவையில்ல. சரியா? இப்பயும் நீங்க இணையலாம், வெற்றி பெறலாம். டார்கெட் அதாவது ஒரு வாரம், அந்த 1 வீக் தான் நம்மளுடைய டார்கெட்டே. ஓகேவா? இப்போ இன்னைக்கு டெஸ்ட் முடிஞ்சிச்சு. இன்னைக்கே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 3வது தேர்வுக்கான பாடத்திட்டத்தை கொடுக்குறோம். இன்னைக்கே நம்மளுடைய படிப்பையும் ஸ்டார்ட் பண்றோம். சரியா? ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதே மாதிரி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒரு வார காலம் கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலத்துக்குள்ள நம்ம எல்லாமே முடிச்சிடலாம். நம்ம சிலபஸ் நம்ம இந்த பேட்டர்ன் படி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, கிளாஸஸ் டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கரெக்டா சூப்பரா முடிக்கலாம். குரூப் 4க்கு நம்ம தயாராகிடலாம். சரியா? இதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. பாடத்திட்டம் 3க்கான பாடத்திட்டம் சொல்லி பார்த்தலாம். பொது தமிழ்ல என்ன கேட்க போறோம்? பொது தமிழ்ல 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம்பா. சரியா? 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பார்க்க போறோம். இதுல இயல் இலக்கணம் மற்றும் பாடத்திட்டத்தின்படி கேள்விகள் இடைபெறும். அடுத்து வேர் சொல் அறிதல். இந்த வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனையும் பெயர், பெயரச்ச வகைகள். சரியா? இது ஒண்ணு. அடுத்து மரபு தமிழ், மரபு பிழை. இந்த 3த்துக்கான வீடியோ எப்படி வரும் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். முதல் பருவம் வீடியோ போடல, 2ஆம் பருவம் வீடியோ போடல. 3ஆம் பருவத்துக்கான வீடியோ கண்டிப்பா நான் போட்டுருவேன். சரியா? ஏன்னா இந்த லாஸ்ட் வீக் ஜிஎஸ்ல நிறைய வீடியோஸ் வந்திருக்கும். அதனால 6 தமிழ்ன்றது ஈஸி தானே இல்லையா? அது புரிய வைக்கணும் அவசியம் இல்லை. அதனால நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த வாட்டி நான் மேக்சிமம் எல்லா வீடியோ கொடுக்க பாக்குறேன். ஓகேவா? மேஜரா உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய வீடியோக்கள் கண்டிப்பா சேரும். ஓகேவா? மத்தபடி படிச்சு புரிஞ்சுக்கிற படிச்சா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய பாடங்களை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ற மாதிரி வரும். ரொம்ப ஸ்கிப் ஆகாது. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பொது தமிழ பாத்தீங்க அப்படின்னா, தமிழின் தொன்மையும் தமிழ் மொழியின் சிறப்பும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த பாடம் நான் கண்டிப்பா எடுப்பேன். ஓகே. நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, இது பாருங்க, திருக்குறள்ல பண்புடைமை, பெரிய உரை, துணைக்கோடல். பண்புடைமை பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கு அப்படின்னா 8th புக், ஓல்டு 8th புக். ஓகேவா? 8th புக்ல, ஓல்டு 8th புக்ல போய் பாருங்க, டேர்ம் 3ல இருக்கும். ஓகேவா? பெரிய உரை, துணைக்கோடல்ன்றது 10th ஓல்டு புக். இரண்டுமே ஓல்டு புக்ல படிங்க, செமையா இருக்கும். ஓகேவா? இதுக்கான பாடத்திட்டங்கள் எப்படி நான் வீடியோ கொடுக்க போறேன் அப்படின்னா, இது ஒரு வீடியோ வரும், இது ஒரு வீடியோவாகவும், இது ஒரு வீடியோ. தமிழின் தொன்மை மட்டும் கொஞ்சம் பெரிய டாபிக். ஏன் அப்படின்னா, தமிழின் தொன்மை, தொன்மைனா என்ன? தமிழ் எவ்வளவு தூரம் பழமையானதுக்கான சான்றுகள் பிளஸ் ஸ்கூல் புக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷயம். இன்னொன்னு, தமிழ் மொழியினுடைய சிறப்பு, தமிழ் எவ்வளவு சிறப்பா இருக்குன்றத ஸ்கூல் புக்ல ஆராய்ச்சி நான் கொடுத்துருவேன். ஓகேவா? பிளஸ் உங்களுக்கு கிளாஸும் எடுத்து கொடுத்துருவேன். அடுத்து பண்புடைமை, பெரிய துணைக்கோடல். கண்டிப்பா திருக்குறளை நீங்க தான் படிச்சு ஆகணும். இதற்கான PDF நானே எடுத்து உங்களுக்கு நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுவேன். சரியா? நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்ல ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, கணிதம். கணிதத்துக்கு தனியா LCM HCF வீடியோ வந்துடும் உங்களுக்கு. அதே போல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அரசியலமைப்புல நம்ம எவ்வளவு மார்க்? 15 மதிப்பெண். அதுல 4 மதிப்பெண் இந்த பாட்டுல இருந்து கேட்பான். சரியா? ஏன் அப்படின்னா மத்திய அரசு வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம இதுல பார்க்க போறோம் அப்படின்னா 10th புக்லயும் 12th புக்லயும் படிக்க போறீங்க. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸ்கூல் புக் பிளஸ் அதர் புக் கம்பேர் பண்ணி
நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். சரியா? அவுட் ஆஃப் சைட்ல இருந்து நான் என்னென்ன விஷயங்களும் எக்ஸ்ட்ரா குடுத்துருக்காங்க. அதெல்லாம் எடுத்து நான் குடுக்குறேன். பிளஸ் அதுவும் பாருங்க. ஓகேவா? இது முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிட்டில கன்ஃபார்ம் 4 மார்க் உண்டு. சரியா? நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்ல இந்திய பொருளாதாரத்தின் சுதந்திரத்துக்கு முன்பும் பின்பும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th எக்கனாமிக்ஸ்ல புக்ல இருக்கு. இதுவும் நான் வீடியோ வாயிலா குடுக்க ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. சோ தேவிரா புக்னு ஒரு புக் இருக்கு. இது ரொம்ப பெருசு தான். இருந்தாலும் குடுக்குறேன். வேற வழி கிடையாது. சங்ககாலம் முதல்ல என்னது? 8 தொகை 10 பாட்டுல ஆரம்பிச்சு 11 மேற்கணக்கு 11 கீழ்கணக்கு சித்தர்கள் அப்படி நம்ம பாரதியார் இக்கால கவிஞர்கள் அக்கால கவிஞர்கள் நிறைய பெருசா வரும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்ல. முக்கியமான பிரிவு மட்டும் பாருங்க போதும். ஏன் அப்படின்னா இந்த பகுதியில் நம்மளுக்கு வெறும் 15 மார்க் தான் கேட்கறாங்க. இதுல இருந்து இந்த சைடு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 2 இல்ல 3 கொஸ்டின்ஸ் வரும். ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வரும். ஓகேவா? லாஸ்ட் டைம் நான் படிச்சிருந்தேன் இல்லையா? சிலபஸ் மாசத்துக்கு முன்னாடி படிச்சுன்னு இருந்தேன் இல்லையா? 8 தொகையும் 10 பாட்டும் அப்புறம் வந்து வேற நிறைய இருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் படிச்சிருக்கணும். ஓகேவா? இத பத்தி நான் கொஞ்சம் வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? சோ இதுதான் வந்து டெஸ்ட் நம்பர் 3க்கான சிலபஸ் சொல்லியாச்சு. அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்றக்கூடிய விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சரியா? அழகா நம்ம படிச்சு ரேங்க் எடுப்போம். தொடர்ச்சியாக இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.